நீங்க எல்லாருமே முட்டாள் தான். இந்த ஆப் உங்ககிட்ட இல்லனா நீங்க எல்லாருமே புத்திசாலி தான். இந்த ஆப்பை நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஹலோ பிரெயின்லெஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. மறக்காம ரீபோஸ்ட்ங்கற விஷயத்தை தட்டி விட்டுருங்க. மெமரினா என்ன? நம்ம கண்ணால, காதால, மூக்கால, நாக்கால, தோலால எல்லாத்தையும் சென்ஸ் பண்றோம் இல்லையா? இது எல்லாமே டேட்டாவா உங்க மூளையில பதிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். மெமரிக்கும் நினைவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நினைவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம போன்ல இருக்கிற ரேம் மாதிரி இந்த மெமரிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி. மெமரியில வந்து 4 படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மீதி 3 படம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த போன்ல இருக்க தான் செய்யுது. ஆனா அங்க ரிமெம்பர் ஆகுறது ஒரே ஒரு படம் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ நினைவுகள் வந்து ரேம் மாதிரியும் மெமரிஸ் வந்து ரோம் மாதிரியும் செயல்பட்டு இருக்கு. ஸோ மெமரிஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்ச நினைவுகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், பார்த்தது கேட்டது எல்லாமே இருக்கும். நீங்க ஃபோக்கஸ் பண்ணது நினைவு கூற முடியும் இல்லையா? அதுவும் இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணாதது நினைவுல இருக்கும். எமோஷன்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து இந்த மெமரிஸ்குள்ள வந்து அடங்கியிருக்கும், பதிவாயிருக்கும். எல்லாமே நம்ம மூளையில ஸ்டோர் ஆயிருக்கும். சரி, மெமரினா வந்து பதிவுன்னு வச்சுப்போம், தாட் வந்து நினைவுன்னு வச்சுப்போம். ஆனா அந்த தாட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணது மட்டும் தான் வரும். மெமரியில வந்து எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். எல்லாருமே பிறக்கும் போது 0 மெமரியில தான் ஸ்டார்ட் பண்றோம். எல்லா குழந்தையுமே வந்து அப்படிதான் வளருது. என்ன பாக்குது, என்ன கேக்குது, என்ன பேசுது அதெல்லாம் தடுக்கவே முடியாதுல. என்ன கண்ணுக்குள்ள போகுது, காதுக்குள்ள போகுது. இப்போ நான் பேசிட்டே இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்க காதுக்கு வர சவுண்ட் வந்தாலும் ஏர் ட்ரம் அசைறதை நீங்க தடுத்து நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டா நிப்பாட்ட முடியாது. ஸோ இப்படி எல்லா மெமரிஸும் வந்து கலெக்ட் ஆகிட்டே வருது. இந்த வாழ்க்கையை பத்தியோ இல்லை நிறைய விஷயத்தை பத்தின நாலேஜா உங்க மூளையில வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்போ இந்த நேரத்துல 2026 2024 உங்களோட கடந்த காலம் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனோட பதிவு டேட்டா எல்லாமே வந்து -2 இயரா இருக்கும். எதிர்காலத்துல நீங்க 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான மெமரிஸை வந்து உங்க பிரெயின்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு உங்களோட கடந்த காலம் 2 வருஷத்துக்கான முட்டாள், ஆனா உங்களோட எதிர்காலம் 2 வருஷத்துக்கான புத்திசாலி. ஸோ அப்ப நீங்க யாரு முட்டாளா புத்திசாலியான்னு கேட்டா உங்க கடந்த காலத்துக்கு நீங்க புத்திசாலி, உங்க எதிர்காலத்துக்கு நீங்க ஒரு முட்டாள். ஸோ ப்ராபபிலி இது வந்து ஒரு ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நான் இப்போ என்ன பேசுறேனோ அது கூட உங்களுக்கு மெமரியா மாறிக்கிட்டு இருக்குங்கிற பட்சத்துல ஒவ்வொரு நொடியும் மெமரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிற பட்சத்துல இது முழுசா இன்னும் முடியவே இல்லை அப்படிங்கறதான் பொருள். ஆனா குழந்தையா இருக்கும்போது 0% ஸ்டார்ட் ஆன உங்க மெமரி ஒரு நாள் 100% ஆகும். அந்த நாள்ல நீங்க மண்டையை போட்டுருப்பீங்க. ஓகே, இப்போ இது வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். இதுல அடுத்த நிமிஷம் நான் என்ன சொல்ல போறேங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு வரப்போற ஒவ்வொரு மெமரியுமே சர்ப்ரைஸ் தான். ஏன்னா எதுவுமே உங்களுக்கு தெரியாது அடுத்து என்ன உங்க மெமரியில ஸ்டோர் ஆக போகுதுங்கிறது. இது இந்த வீடியோக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு என்ன மெமரி வரும், நாளை கழிச்சு என்ன மெமரி வரும், 2 வருஷத்துக்கு கழிச்சு உங்களுக்கு என்ன மெமரி வரும்னு கூட உங்களுக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி கண் வழியாவோ, காது வழியாவோ, மூக்கு வழியாவோ, நாக்கு வழியாவோ உங்க பதிவுகள் உள்ள இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை உங்களால தடுக்கவும் முடியாது. ஸோ மெமரிஸ் இதுதான் உங்க மண்டையில இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது உங்க சுதந்திரத்துல இல்ல. இதுல மெமரி பவர்னு ஒன்று இருக்கு. இதை 3 விதமா பிரிச்சிருக்காங்க. கற்பூர புத்தி, ஒன்னும் மரக்கட்டை, இன்னொன்று வந்து பாலமரம். கற்பூரம் எப்படி பத்த வச்சோடனே பத்திக்குதா அப்படி இருக்கிற மாதிரி பசுமுரத்தாணி போல் பதியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு 1000 மடங்கு பதியும். ஒரு வாத்தியார் சொன்ன உடனே பதிஞ்சிடும். ஒருத்தனுக்கு ஒரு 10 வாட்டி சொல்ல வேண்டியது இருக்கும். அவனுக்கு 100 மடங்கு பதியுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தனுக்கு 10 மடங்கு பதியுது. ஒருத்தனுக்கு ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கான், எந்த பதிவுமே இல்ல. இதுல என்ன பஞ்சாயத்துனா அவனுக்கு எந்த அளவுக்கு வந்து சொன்ன உடனே பாடம் பதியுதோ அதே அளவுக்கு வலிகளும் வேதனைகளும் பதியும். வரைக்கும் நினைவுகளும் வரும், எமோஷன்ஸும் வரும், அதுவும் சேர்ந்து பதியும். கொடூரமா இருக்கும் இந்த மெமரி அதிகமா இருந்துச்சுன்னா. இது வரமா சாபமானு எனக்கு தெரியல. ஸோ உங்க கூட படிக்கிறேன் ஒருத்தன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவன் பிரெயின் நல்லா பதியும். அவன்கிட்ட நல்ல வார்த்தை பேசி பழகுங்க. ஏன்னா அது 1000 மடங்கு பதியும். ஆனா இதுலயும் ஒன்னு சொல்லிக்கிறேன், மெமரி கெயின் இருந்தா மெமரி லாஸ் இருக்கும். மெமரி லாஸ் இருக்கு, மெமரி கெயினும் இருக்கும். எப்படியா இருந்தாலும் மெமரி அதிகமா இருந்தாலும் நீ மண்டையை தான் போட போற, மெமரி கம்மியா இருந்தாலும் மண்டையை தான் போட போற. மறக்காம உங்க மூளை இல்லாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க.